அமெரிக்க துணை ஜனாதிபதியின் பாகிஸ்தான் பயணம் ரத்து. அமெரிக்க முற்றுகையை மீறிச் சென்ற 34 எண்ணெய் கப்பல்கள் வெளியான அறிக்கை. ஹோர்முஸை கடக்க முயன்ற வர்த்தக கப்பல் மீது ஈரான் தாக்குதல். ஈரான் போரின் எதிரொலி ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சீன ஜனாதிபதி அறிவித்த உறுதிமொழி. ஹோர்முஸ் நீர்நிலையில் பெரும் பதற்றம், ஈரானால் அடுத்தடுத்து சிதைக்கப்பட்ட கப்பல்கள். ஈரானுடனான போர் நிறுத்த நீடிப்பு வரவேற்கும் பிரிட்டன். ஈரான் புரட்சிகர காவல் படையின் மிரட்டல், அமெரிக்காவுக்கு உதவும் நாடுகளுக்கு எச்சரிக்கை. மத்திய கிழக்கின் வல்லரசாக ஸ்டேல் நெத்தன்யாகு முழக்கம். பேரழிவை ஏற்படுத்தும் ஆபத்தான ரசாயனங்களுடன் ஈரான் கப்பல், அமெரிக்கா கடும் எச்சரிக்கை. ஈரானுடனான போர் நிறுத்தத்தை மேலும் நீடித்தார் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்கா மற்றும் ஸ்டேல் நாடு ஈரானுடன் மேற்கொண்டுள்ள போரினால் ஏற்பட்டுள்ள உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க ஆப்பிரிக்க நாடுகளுக்கு உதவ தயாராக இருப்பதாக சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். பெய்ஜிங்கில் மொசாம்பிக் ஜனாதிபதி டேனியல் சாப்போவை சந்தித்து பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். எதிர்வரும் மே மாதம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு விஜயம் செய்யவுள்ள நிலையில் வெளிநாட்டு தலைவர்களுடனான தொடர் சந்திப்புகளை ஷி ஜின்பிங் முன்னெடுத்து வருகிறார். மத்திய கிழக்கில் ஹோர்முஸ் நீரை மூடப்பட்டதன் விளைவாக எரிபொருள், உணவு மற்றும் உரம் போன்ற இறக்குமதி பொருட்களை பெரிதும் நம்பியிருக்கும் ஆப்பிரிக்க நாடுகள் கடுமையான பொருளாதார பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளது. இந்த நிலையில் ஈரான் போரின் தாக்கம் ஆப்பிரிக்க நாடுகளில் எதிரொலிப்பதை ஏற்றுக்கொண்ட ஷி ஜின்பிங் அமைதியை நிலைநாட்டவும் வளர்ச்சியை தொடரவும் ஆப்பிரிக்க நாடுகளுடன் கைகோர்த்து செயல்பட சீனா தயாராக இருப்பதாக உறுதியளித்தார். இதன் ஒரு பகுதியாக 53 ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு மே 1 முதல் பூஜ்ஜிய வரி திட்டத்தை நடைமுறைப்படுத்தப் போவதாக பெய்ஜிங் அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் தாய்வானுடன் ராஜேந்திர உறவை பேணும் ஈஸ்வதினி நாடு மட்டும் இந்த வரிச்சலுகை திட்டத்திலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீர்நிலையில் ஈரானிய புரட்சிகர காவல் படையினரால் 3 சரக்கு கப்பல்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ள சம்பவம் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதலில் ஜுபோரியா என்ற கப்பல் ஈரானிய கடற்பரப்புக்கு அருகில் தரை தட்டியதாகவும் MSC பிரான்சிஸ்கா மற்றும் எபடினோண்டன்ஸ் ஆகிய கப்பல்கள் ஈரானிய படையினரால் கைப்பற்றப்பட்டு அந்நாட்டு கரையை நோக்கி திருப்பப்பட்டுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. பனாமா நாட்டின் கொடியுடன் பயணித்த MSC பிரான்சிஸ்கோ கப்பல் ஹோர்முஸ் நீர்நிலையை கடக்க முயன்ற போது ஈரானிய கரையிலிருந்து சுமார் 6 கடல் மைல் தொலைவில் வைத்து தாக்கப்பட்டுள்ளதுடன் அதன் அடிப்பகுதி மற்றும் ஊழியர்கள் தங்கும் பகுதி சேதமடைந்துள்ளதாக தெரிய வருகிறது. அமெரிக்கா மற்றும் ஸ்டேல் நாடுகளுக்கு இடையிலான ஈரான் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஹோர்முஸ் நீர்நிலையை ஈரான் மீண்டும் மூடியுள்ளதாக அறிவித்த பின்னணியில் இந்த அதிரடி தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உலகளாவிய எரிபொருள் போக்குவரத்துக்கு மிக முக்கியமான இந்த பாதையில் கப்பல்கள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளமை சர்வதேச எரிசக்தி சந்தையில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் கப்பல்களில் உள்ள பணியாளர்களின் பாதுகாப்பு குறித்து கவலைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் மீதான இராணுவ தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாகவும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நீடிப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் மற்றும் ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் ஆகியோர் விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஈரானிய தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒருமித்த முன்மொழிவை முன்வைக்கும் வரை காத்திருக்குமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டனர். தனது ரூட் சோசியல் பக்கத்தில் ட்ரம்ப் இதனை பதிவிட்டுள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் மற்றும் இராணுவ தளபதியின் வேண்டுகோளை ஏற்று ஈரான் ஒருமித்த கருத்துக்கு வரும் வரை எங்களது தாக்குதலை நிறுத்தி வைக்க முடிவு செய்துள்ளோம். இருப்பினும் தெஹ்ரான் துறைமுகங்கள் மீதான இராணுவ முற்றுகை தொடரும். ஈரான் தனது தரப்பு முன்மொழிவை சமர்ப்பித்து அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஒரு முடிவுக்கு வரும் வரை போர் நிறுத்தம் அமலில் இருக்கும். அதே சமயம் அமெரிக்க இராணுவம் எந்த நேரத்திலும் தாக்குதலுக்கு தயாராக இருக்கின்றது என டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானை தாக்குவதற்கு எதிரிகளுக்கு தங்கள் நிலத்தையோ அல்லது வசதிகளையோ பயன்படுத்த அனுமதித்தால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் எண்ணெய் உற்பத்தியிலிருந்து சம்பந்தப்பட்ட நாடுகள் விடைபெற வேண்டியிருக்கும் என ஈரானிய இராணுவ தளபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானிய புரட்சிகர காவல் படையின் விண்வெளி பிரிவின் தளபதியை மேற்கோள் காட்டி அந்நாட்டு அரசு ஊடகம் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. கடந்த காலங்களில் சில பாரசீக வளைகுடா நாடுகள் ஈரானின் எதிரிகளுக்கு தங்கள் நிலத்தை பயன்படுத்த அனுமதித்திருந்ததை சுட்டிக்காட்டிய அவர், இந்த நிலை தொடர்ந்தால் இந்த நாடுகளின் பொருளாதார உயிர்நாடி கடுமையான அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் என தெரிவித்தார். எவ்வாறாயினும் இந்த நாடுகளை நோக்கி இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டது என்பது அவர் நேரடியாக குறிப்பிடப்படவில்லை. மேலும் ஈரானின் இலக்கு பட்டியல் தற்போது இராணுவ நிலைகளை தாண்டி விரிவடைந்துள்ளதாகவும் ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, குவைத், கத்தார் மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகளில் உள்ள முக்கிய எண்ணெய் வயல்கள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்கள் இதில் உள்ளடங்குவதாக அவர் அறிவித்துள்ளார். இந்த வளைகுடா நாடுகளின்
பல அமெரிக்காவின் நட்பு நாடுகளாக இருப்பதுடன் அவற்றில் சில அமெரிக்க இராணுவ தளங்களையும் கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானுடன் தொடர்புடைய குறைந்தது 34 எண்ணெய் கப்பல் ஈரானிய எண்ணெயை ஏற்றிச் சென்ற பல கப்பல்கள் உட்பட அந்த முற்றுகை மீறி சென்றுள்ளது என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானின் கடலோர நீர்ப்பரப்புக்குள் நுழையும் அல்லது வெளியேறும் அனைத்து கப்பல்களையும் குறிவைத்து அமெரிக்கா ஏப்ரல் 13 அன்று முற்றுகையை நடைமுறைப்படுத்த தொடங்கியது. இதன்படி ஏப்ரல் 16ஆம் தேதிக்குள் திறந்த கடலில் உள்ள எந்தவொரு ஈரானிய கப்பல்களையும் அத்துடன் ஈரானின் போர் முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கக்கூடிய பொருட்களை ஏற்றிச் செல்லும் கப்பல்களை உள்ளடக்கும் வகையில் இந்த கட்டுப்பாடுகள் விரிவுபடுத்தப்பட்டது. இதுவரை அமெரிக்க கடற்படை ஓமான் வளைகுடாவில் ஒரு கொள்கலன் கப்பலை கைப்பற்றியுள்ளது மற்றும் இந்தோ பசிபிக் பகுதியில் தடை செய்யப்பட்ட ஒரு எண்ணெய் கப்பல் ஏற்றிச் சென்ற ஏறி சோதனை செய்துள்ளது. ஈரானிய துறைமுகங்கள் மீதான முற்றுகை தொடங்கியதிலிருந்து 28 கப்பல்கள் திரும்பிச் செல்லுமாறு அல்லது மீண்டும் திரும்பி வருமாறு அமெரிக்க படைகள் உத்தரவிட்டுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் தெரிவித்துள்ளது. இந்த முயற்சிகள் இருந்த போதிலும் பல கப்பல்கள் முற்றுகையை தவிர்த்துள்ளது என சென்காம் அறிக்கை தெரிவித்துள்ளது. இதற்கமைய ஈரானுடன் தொடர்புடைய குறைந்தது 19 எண்ணெய் கப்பல் வளைகுடாவை விட்டு வெளியேறியுள்ளன. அதே நேரத்தில் 15 கப்பல்கள் ஈரானுக்கு செல்லும் வழியில் அரபிக்கடலிலிருந்து வளைகுடாவுக்குள் நுழைந்துள்ளன. புறப்பட்டு சென்றவற்றில் குறைந்தது 6 கப்பல்கள் மொத்தம் 10.7 மில்லியன் பேரல்கள் கொண்ட ஈரானிய கச்சா எண்ணெயை ஏற்றிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதன்படி ஈரானிய எண்ணெய் பொதுவாக பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலையை விட குறைவாக விற்கப்படுவதால் ஒரு பேரலுக்கு $10 தள்ளுபடி வழங்கினால் அந்த சரக்கின் மதிப்பிடப்பட்ட மதிப்பு சுமார் $910 மில்லியன் இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் இன்று முன்னெப்போதையும் விட வலிமையான நாடாக உருவெடுத்துள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான போரில் இஸ்ரேல் அடைந்துள்ள வெற்றிகள் மற்றும் இராணுவ முன்னேற்றங்கள் குறித்து அரசு விழா ஒன்றில் அவர் விரிவாக உரையாற்றினார். இதன்போது மேற்படி விடயத்தை தெரிவித்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிவித்த அவர், அமெரிக்காவுடன் இணைந்து உலகில் உள்ள தீய சக்திகளுக்கு எதிரான போரை இஸ்ரேல் முன்னின்று வழிநடத்துவதாக பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் அச்சுறுத்தல் அமைப்புகளுக்கு இஸ்ரேலிய படை பலத்த அடியை கொடுத்துள்ளதாக தெரிவித்த நெத்தன்யாகு, இதன் மூலம் இஸ்ரேலை ஆபத்துக்குள்ளாக்கும் ஈரானின் திறனை தாங்கள் வெற்றிகரமாக சிதைத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மத்திய கிழக்கின் பிராந்திய வல்லரசாக இஸ்ரேலின் நிலை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதோடு இந்த போர்க்கால சூழலில் புதிய சர்வதேச கூட்டணிகளை உருவாக்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அத்தோடு அமைதி வட்டத்தை மேலும் விரிவுபடுத்துவதற்கான புதிய வாய்ப்புகள் தற்போது திறக்கப்பட்டுள்ளதாக அவர் தனது உரையில் நம்பிக்கை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஓமன் கடல் பகுதியில் அமெரிக்கா கைப்பற்றியிருந்த ஈரான் கப்பலில் ஆபத்தான ரசாயனங்கள் இருப்பதாகவும் அது பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. MV டோஸ்கா என்ற ஈரானிய சரக்கு கப்பலை அமெரிக்க கடற்படை ஏப்ரல் 18 அன்று சிறைப்பிடித்தது. இந்த நிலையில் இதற்கு விளக்கம் அளித்துள்ள அமெரிக்காவின் குடியரசுக் கட்சி தலைவரான நிக்கி ஹேலி, இந்த கப்பல் சீனாவிலிருந்து கொண்டுவரப்பட்டதாகவும் சீனாவிலிருந்து ஈரான் நோக்கி சென்றதாகவும் இதில் ஏவுகணைக்கான வேதிப்பொருட்கள் இருந்ததாக எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார். அமெரிக்க அதிகாரிகள் இந்த கப்பலில் இருந்த ரசாயனங்கள் டியூவல் ஜூசின் என குறிப்பிடப்படுகின்றது. இவை உரம் தயாரிப்பதற்கோ அல்லது பெயிண்ட் தொழிற்சாலைகளுக்கோ பயன்படுத்தப்படலாம் என்றும் இவற்றை சுத்திகரிப்பதன் மூலம் ஏவுகணைகளுக்கான வெடிபொருட்களாகவும் மாற்ற முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் அமோனியம், பெர்குலேட், ஹைட்ரோசின் மற்றும் பாலிமர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இதில் ஹைட்ரோட்சைன் என்பது திரவ எரிபொருள் ஏவுகணைகளில் உந்து சக்தியாக பயன்படுத்தப்படும் இரசாயன வகை என தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் சாதாரண மக்கள் பயன்பாட்டுக்காக இந்த பொருட்களை இறக்குமதி செய்வதாக கூறிக்கொண்டு சீனாவின் உதவியுடன் மறைமுகமாக தனது பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தை வலுப்படுத்துகிறது என நிக்கி ஹேலி குற்றம் சாட்டியிருக்கிறார். ஈரான் தன்னை முழுமையாக மறைத்துள்ளதுடன் கப்பலில் வந்த சரக்கு அனைத்தும் தொழில்துறை சார்ந்த மூலப்பொருட்கள் மட்டுமே என விளக்கம் அளித்துள்ளது. ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீடிக்கும் அமெரிக்காவின் முடிவை பிரிட்டன் வரவேற்பதாகவும் பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்க வேண்டும் என்ற தனது அழைப்புகளை மீண்டும் வலியுறுத்தியதாக பிரிட்டன் வெளியுறவு செயலாளர் இன்று புதன்கிழமை தெரிவித்தார். பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கப்படுவதையும் ஒரு விரிவான தீர்வு எட்டப்படுவதையும் கட்டுப்பாடுகளோ அல்லது சுங்க கட்டணங்களோ இன்றி ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக மீண்டும் திறக்கப்படுவதை நாங்கள் காண விரும்புகிறோம் என ஜெபட் ஹூப்பர் சமூக ஊடக நிறுவனமான எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பாகிஸ்தான் அதிகாரிகளின் கோரிக்கையை தொடர்ந்து தெஹ்ரான் ஒரு ஒருங்கிணைந்த முன்மொழிவை தயாரிக்க நேரம் அளிக்கும் வகையில் ஈரானுடனான தனது போர் நிறுத்தத்தை வாஷிங்டன் நீடிக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியதைத் தொடர்ந்து இந்த அறிக்கை வந்துள்ளது. எந்தவொரு பகைமை நடவடிக்கையும் மீண்டும் திரும்புவது பிராந்தியத்துக்கும் உலக பொருளாதாரத்துக்கும் வாழ்க்கை செலவுக்கும் ஒரு பெரும் பின்னடைவை அமையும் என வெளியுறவு செயலாளர் எச்சரித்தார். இந்த மாத தொடக்கத்தில் முதலில் அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தம் இன்று புதன்கிழமை காலாவதியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் பாகிஸ்தான் பயணத்தை ரத்து செய்துள்ளார். அமெரிக்கா ஈரானின் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் நடைபெறவிருந்த நிலையில் அந்த நிகழ்வு ரத்து செய்யப்பட்டது. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியிலிருந்து அமெரிக்க இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது
கூட்டு தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் ஈரான் மீதான எண்ணெய் கப்பல் போக்குவரத்து வழியான ஹோர்முஸ் நீரிணையை மூடியது. இது உலகளாவிய ரீதியில் எரிபொருள் நெருக்கடியை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து அமெரிக்கா இருவார கால போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அறிவித்தது. இந்த நிலையில் பாகிஸ்தானில் இன்று 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் இன்று அந்த நிகழ்வு ரத்து செய்யப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணையை கடக்க முயன்ற வர்த்தக கப்பல் மீது ஈரானிய ஆயுதப்படைகளின் உயர்மட்ட பிரிவான IRGC தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. IRGC விடுத்த எச்சரிக்கைகளை மீறி குறித்த கப்பல் பயணத்தை மேற்கொண்டதால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக IRGCயை மேற்கோள் காட்டி ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் வெளியாகிற அறிக்கையில் மீண்டும் விடுக்கப்பட்ட எச்சரிக்கையை புறக்கணித்த ஒரு கொள்கலன் கப்பல் மீது ஈரான் இராணுவம் கடல்சார் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஓமானுக்கு வடகிழக்கே 15 கடல் மைல் தொலைவில் உள்ள ஒரு கொள்கலன் கப்பலில் ஒரு தாக்குதல் சம்பவம் குறித்த அறிக்கை கிடைத்திருப்பதாக இங்கிலாந்து கடல்சார் வர்த்தக செயற்பாடுகளை கண்காணிக்கும் அமைப்பு தெரிவித்துள்ளது.